ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். பிப்ரவரி 4. சங்கம யுகத்தில் எந்த அரிதான புதிய ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது? நாம் ஆத்மாக்கள் நடிகர்கள். ஒருவரின் நடிப்பு மற்றவருடைய நடிப்போடு வேறுபட்டது என்பதை அனைவரிலும் நல்ல நடிப்பு யாருக்கு இருக்கிறது? ருத்ரனின் மாலையில் இருப்பவர்களுக்கு. கண்காட்சிகளில் நீங்கள் புரிய வைப்பவர்கள் எதுவாக ஆகிவிடுவார்கள். ஏன்? பிரஜையாக ஆகிவிடுவார்கள். ஏனெனில் ஒவ்வொரு ராஜாவிற்கும் நிறைய பிரஜைகள் தேவைப்படுகிறது என்பதால். எதை உலகத்தின் வரலாறு புவியியல் என்று கூறப்படுகிறது? தூய்மையற்றவரை தூய்மையாக்குவதற்காக பரமாத்மா வந்து மாற்றம் செய்யும் காரியத்தை. சாஸ்திரங்களை கட்டுக்கதை என்று ஏன் கூறப்படுகிறது? ராவணனின் சிறையில் அனைவருமே சீதைகளாக கைதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சீதை மட்டும் சிறையில் இருப்பதாக கூறியதால் சத்யுகம் கலியுகம் சங்கம யுகத்தில் உள்ள வேறுபாடு என்ன? சத்யுகம் ஆத்ம அபிமானியாக இருந்தாலும் சிவ தந்தையை அறியவில்லை. கலியுகத்தில் ஆத்ம அபிமானியாகவும் இல்லை, தந்தையையும் அறியவில்லை. சங்கம யுகத்தில் ஆத்ம அபிமானியாகவும் சிவ தந்தையை அறிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பரமாத்மா வசிக்கும் இடத்தில் ஆத்மாக்களும் வசிக்க முடியாது. சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நீங்கள் ஸ்ரீமத் படி மாயையுடன் போரிட்டு வெல்கிறீர்கள். உலகில் உள்ளவர்கள் உடல் பலம் மூலம் முன்பு போரிட்டார்கள். இப்போது அணுகுண்டுகளை போருக்கு பயன்படுத்துகிறார்கள். நன்றி. ஓம் சாந்தி.